வணக்கம் நண்பர்களே. இந்தியா மேலே அமெரிக்கா வந்து 50% வரி விதிச்சதுனால இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகக்கூடிய பொருட்கள், ஜவுளி பொருட்கள், காலணி பொருட்கள், கடல்சார் உணவுப் பொருட்கள்லாம் மிகப்பெரிய தேக்கத்தை அடைஞ்சிருக்கு. முக்கியமாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 30% ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட்டை இங்கே எல்லாமே தோல் தொழிற்சாலை பாதிக்கப்படுது. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இங்கெல்லாம் ஜவுளி தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. ராமேஸ்வரம், சென்னை, தூத்துக்குடி எல்லாம் மீன் அந்த எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மக்கள் மத்தியிலே கிளம்பியிருக்கு. டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய மிகப்பெரிய தனியார் பல்கலைக்கழகம், இங்கே கிட்டத்தட்ட 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. அந்த நிறுவனத்தின் வேந்தர் வந்து டாக்டர் அசோக் மித்தல்னு சொல்லியிருக்காருன்னா, இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு அடிபடிச்சு போயிடக்கூடாது, எங்கள் வளாகம் முழுவதும் பேப்சி, கோக்கு ரெண்டையுமே வந்து தடை பண்ணுறோம். நம் முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1905 சுதேசி இயக்கம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பொருள்லாம் புறக்கணிச்சாங்க. அவங்களால முடியும்னா நம்மளால முடியும். இப்போ வந்து சுதேசி 2.2 வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டிய நேரமாக இருக்குது. அமெரிக்க பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் எடுத்திருக்காரு. இப்போ பொதுமக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் வந்திருக்குது. ஏன்னா இந்தியா மட்டும்தான் ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்காம ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்க பொருட்கள் நிறைய வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்னன்னு சொல்லி மோடி பதிலடின்னு ஒரு வீடியோ கூட கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ அதை ஒவ்வொருத்தரும் நாம் வாங்காமல் புறக்கணித்து உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிச்சோன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அமெரிக்க பொருட்களுக்கு விற்காம இருக்கக்கூடிய நிலை அந்த அமெரிக்காவுக்கு எட்டும். அதே மாதிரி இந்திய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் போது இந்திய விவசாயிகள் மிகப்பெரிய பயனடைவாங்க. ஸோ ஒவ்வொரு மக்களும் நாமும் இந்த உணர்ச்சிகரமான போராட்டத்தில் பங்கெடுத்து இந்தியாவுக்கு உறுதுணையாக நிற்கலாம். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.